அமரர் கல்கி அவர்களோட வரலாற்று நாவலான பொன்னியின் செல்வன் நாவல யாரு படமா எடுக்க போறாங்க அப்படின்னு பலரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த நிலையில பலரும் தோல்வி அடைஞ்சாங்க. அண்ட் இதுல மணிரத்னம் அவர்கள் 2018ல இந்த நாவலுக்காக இந்த நாவலை படமா எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இதோட அனௌன்ஸ்மெண்ட்டை லைகா நிறுவனம் வெளியிட, அடடா, மணி சார் டைரக்ஷன்ல பொன்னியின் செல்வன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஹைப் அப்பவே ஆரம்பமாச்சு. அண்ட் இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு அப்டேட்ஸும் வர வர ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாகிட்டாங்க. குறிப்பா நாவலை படிச்சவங்க, படிக்காதவங்க, வெறும் நாவலோட நாட்டை தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருந்தவங்கன்னு பொன்னியின் செல்வனுக்கு எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சது. இந்த எதிர்பார்ப்பை குறைக்காத அளவுக்கு படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவும் அமைஞ்சது. விக்ரம், ஐஸ்வர்யா ராய், பிரபு, பிரகாஷ் ராஜ், த்ரிஷா, கார்த்தி, ஜெயம் ரவி, ஜெயராம், ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பெரும் நட்சத்திர பட்டாளமே கேஸ்ட் பண்ணி இருந்தாரு மணிரத்னம் அவர்கள். கூடவே இசை புயல் ஏ.ஆர். ரகுமானோட இசை, ரவிவர்மனோட ஒளிப்பதிவு, தோட்டாதரணி அவர்களோட கலை இயக்கம் அப்படின்னு பயங்கரமான ஒரு கேஸ்ட் அண்ட் குருவை செட் பண்ணி இருந்தாரு. இதெல்லாம் மிஞ்சும் வகையில இருந்தது ஜெயமோகன் அவர்களோட வசனங்கள். 2022 செப்டம்பர் மாசம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 1 500 கோடிகள் வர பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் பண்ணி பட்டைய கிளப்பிச்சு. இந்த படத்தோட பாடல்கள், வசனங்கள், காட்சிகள், ஆர்ட் ஒர்க், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாமே பெருசா பேசப்பட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வர ஒரு பயங்கரமான ஃபேக்டர் என்னன்னா, அது அந்த படத்துக்கு அவங்க பண்ண மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வெளியாகி இவ்வளோ பெரிய வசூல் அண்ட் இவ்வளோ பெரிய வரவேற்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொன்னியின் செல்வனோட பார்ட் 2 எப்ப வரப்போகுது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த நேரத்துல, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல லைகா நிறுவனம் படத்தோட, அதாவது பார்ட் 2வோட வெளியீட்டு தேதியை அறிவிச்சாங்க. ஏப்ரல் 28, 2023ல வெளியாகும் அப்படின்னு அறிவிச்ச நாட்கள்ல இருந்து ரசிகர்கள் ரொம்ப ஈகர் ஆயிட்டாங்க. கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 2. அண்ட் நேத்து லைகா நிறுவனம் இந்த 4 நாட்களோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை வெளியிட்டு இருக்காங்க. இதுவரை சுமார் 200 கோடிகளை PS2 வசூல் பண்ணி இருக்குதான். அண்ட் இன்னும் இந்த வசூல் பயங்கரமா எகிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 2 பாகங்களா எடுத்து பயங்கரமா இது வியாபாரமாக போகுது. எப்படியும் 1000 கோடி கிளப்ல இந்த படம் இணையும். அண்ட் இது இந்தியாவுக்கு ஒரு பெருமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம்.